ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் எட்வின் ஜோ. என்னோட ஃப்ரீலான்சிங் ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னு இப்போ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நான் என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியில் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக நான் என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 3 இயர்ஸ் நான் அங்கேயே ஒர்க் பண்ணேன். நான் பேரலாக பேக் எண்டும் கற்றுக்கிட்டேன், அதோட மொபைல் அப்ளிகேஷன் ஃபுல் ஸ்டாக்காக கற்றுக்கிட்டேன். தென் ரெண்டுத்துலேயும் நாங்கள் பேரலாக ஒர்க் பண்ணுறேன். அதுக்கப்புறமா அங்கே இருந்து அந்த கம்பெனி மூலமாகவே எனக்கு ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி கிடச்சிச்சு. ஸோ அந்த கம்பெனிக்கு நான் ஸ்விட்ச் ஆனேன். அங்கே ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஃப்ரீலான்சிங் பண்ணலாமான்னு யோசனை பண்ணும்பொழுது என்னோட ஜாபை நான் குயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ஃப்ரீலான்சிங் ஜேர்னிக்குள்ளே வந்தேன். நான் ஃப்ரீலான்சிங் ஜேர்னிக்குள்ளே வந்துட்டு ஒரு 6 to 7 months எனக்கு ஒரு சிங்கிள் ப்ராஜெக்ட் கூட கிடைக்கல. நான் என்னடா ப்ராஜெக்ட் கிடைக்கலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சிச்சு. ஸோ அந்த ப்ராஜெக்ட் மூலமா நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் எனக்கும் வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறமா யூஎஸ் பேஸ்ட் ப்ராஜெக்ட்ஸும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க ஆரம்பித்தேன். இப்போ நான் ஒரு பெரிய டீம் வச்சு லோக்கல்லையும் யூஎஸ்லையும் நான் இப்போ ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்படி தான் என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் யாரெல்லாம் ஃப்ரீலான்சிங்குள்ளே வரலாம், ஃப்ரீலான்சிங் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி, இது எல்லாத்தையும் உங்களுக்கு 1 by 1 சொல்கிறேன் நான். ஸோ ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye. This is Edwin Joe.